Friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் விலாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மொபைல் ஸ்டாண்டு, அதாவது டைலரிங் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மொபைல் ஸ்டாண்டு. நம்ம டைலரிங் அந்த போர்டுலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு ட்ரைபேட் ஒன்று வச்சுருக்கிறேன். அதை லைட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஆங்கிள் வந்து சரியாக விழ மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டாக அப்படியே நம்ம டேபிள்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் கழட்டி ஈஸியாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிஷின் இருக்கிறவங்க அது மிஷின் கூடவே இந்த ஸ்டாண்டு வந்து எப்போவும் இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் மொத்தம் 3 பார்ட் வந்துருந்தது. மொபைல் ஹோல்டர் ஒன்று, அடுத்து வந்து இது வந்து ஸ்டாண்டு ஃபிக்ஸு. ஸ்டாண்டை வந்து நம்ம போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ அது. இன்னொன்று வந்து ஸ்டாண்டு. இது 3 பீஸ் தான் பார்சலில் இருந்துச்சு. ஸோ நானும் எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தேன் இது டெய்லரிங் வீடியோஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்போ தான் இந்த ஸ்டாண்டை பற்றி தெரிய வந்தது. ஆனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. குக்கிங் வீடியோஸ், ஓவர் ஹெட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு இதை வாங்கணுன்னு. ஸோ அந்த ஹோல்டரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ண எனக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ உள்ளே இருந்துச்சு. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு போட்டால் ஃபிக்ஸ் ஆச்சு. திரும்பவும் கழட்டிட்டு அந்த மேலே இருக்கிற கேப்பை போட்டு அதுக்கப்புறமேலுக்கு உள்ளே அந்த ஹெட்டை வச்சு ஸ்க்ரூவால் டைட் பண்ணியாச்சு. இது நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் ஆனால் அங்கே ஃபிக்ஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து ஆங்கிள் சரியாக கிடைக்கல. அங்கே ஃபஸ்ட்டு பின்பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணினேன். பட் அதுக்கப்புறம் அங்கே மொபைல் வச்சு பார்க்கும்போது என்னோடய ஸ்டிச்சிங் வந்து ஆங்கிள் வந்து சரியாக வரல. ஸோ திரும்ப அதை கழட்டிட்டு திரும்ப வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கழட்டவும் சரி, திரும்ப போடவும் சரி, அந்த போர்டில் ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல டேபிள் இருந்தாலுமே அந்த டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு நிற்கும். அதை நீங்கள் அடிக்கடி அதை மாற்றணும், அடிக்கடி அதை இதுன்னு அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 360 டிகிரியில் வந்து உங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் வெர்டிக்கல்லையும் சரி ஹரிசாண்டல்லையும் சரி ஈஸியாக உங்களால் ரொட்டேட் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் ஸ்டாண்டை கையில் பிடிக்கணும், இல்லை ஸ்டாண்டை எங்கேயாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒரு ப்ளவுஸ் நறுக்குறீங்க, சுடிதார் நறுக்குறீங்க. இப்போ ப்ளவுஸ் கூட சின்ன பார்ட்டு ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம். பட் சுடிதார் நறுக்கும் போகும்போது நமக்கு ஓவர் ஹெட் இருந்தால் தான் சுடிதார் வந்து ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்கெலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் வச்சது வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக வரல. பட் அடுத்ததுக்கப்புறமேலுக்கு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே வச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கு வந்து ஆங்கிள் கரெக்டாக வந்தது. நான் கரெக்டாக அந்த தைக்கிற இடத்துக்கு நேராக மிஷினுக்கு நீடிலுக்கு நேராக அந்த மொபைல் ஸ்டாண்ட் வந்து செட் ஆச்சு. எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலான்றதான் இதில் இதுவே. நீங்கள் சின்ன கிளாத்து ப்ளவுஸ் மாதிரி தைச்சாலும் சரி, சுடிதார் மாதிரி தைச்சாலும் சரி, எல்லாமே ஃபுல் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இந்த மொபைல் ஸ்டாண்டில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளாக அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு. டெய்லரிங் வீடியோஸ் தைக்கும்போது நான் ஏற்கனவே இந்த ட்ரைபேட் வந்து நான் வச்சுட்டு வந்து உட்காருவேன். திடீர்னு ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடும். இல்லைன்னா அந்த ஸ்டாண்டு வந்து கீழே அப்படியே குனிஞ்சு வந்துடும். நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி தச்சிட்டே இருப்பேன், கடைசியில் ரெக்கார்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இந்த ஸ்டாண்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மேலே மொபைலை வச்சு நீங்கள் வந்து வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஹரிசாண்டலாகவும் எடுத்துக்கலாம். அப்படியே உங்களுக்கு அந்த மிஷினை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாண்டு டைலரிங் வீடியோ ஷூட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.